வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்கள்தான் திருடர்கள் என்று பார்த்தால், அவர்களது கூட்டணியில் தொடரக்கூடிய விடுதலை சிறுத்தைகளில் சில முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து 3வது நாள் விசாரணையும் சோதனையும் நடத்தப்பட்டு வருகிறது. அல்ல குறையாத பணங்கள் மூட்டை மூட்டையாக சேகரித்திருப்பது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இணையதள பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். யாரெல்லாம் இதில் சிக்குவார்கள், தற்பொழுது விசாரணையின் அடுத்த கட்டம் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் கடந்த 2 நாட்களாக சோதனை நடைபெற்று வந்த நிலையில் அவரது மாமனார் மார்ட்டின் தொடர்புடைய இடங்களில் சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சிக்கிம் அரசின் லாட்டரி சீட்டுகளை முறைகேடாக அச்சடித்து விற்றது வருமானம் ஈட்டியதாக கோவையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் மார்ட்டின் மீது புகார்கள் எழுந்துள்ளன. இதையடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு அவருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனைகளும் நடத்தினர். இதில் லாட்டரி வியாபாரம் மூலம் 910 கோடி ரூபாய் முறைகேடாக வருவாய் ஈட்டியதையும், அந்த பணத்தை 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் முதலீடு செய்ததையும் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையினர் மார்ட்டின் மீது வழக்கு பதிவும் செய்துள்ளார்கள். இந்த நிலையில்தான் நேற்றைய முன்தினம் நவம்பர் 14ஆம் தேதி கோவை துடியலூரில் உள்ள லாட்டரி மார்ட்டின் வீடு மற்றும் அலுவலகங்கள் உள்ளிட்ட இடங்களில் சென்னையில் உள்ள அவரது போயஸ் கார்டனிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தினார்கள். அதே நேரம் மார்ட்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச்செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் சென்னையிலும் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பெரும் படையுடன் சோதனைகள் நடத்தி பணத்தையும் எடுத்துள்ளார்கள். கடந்த 2 நாட்களாக ஆதவ் அர்ஜுனா வீட்டில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனைகள் இன்று முழுவதுமாக நிறைவடைந்துள்ளது. ஆனால் மார்ட்டின் லூதர் வீட்டில் சோதனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. சுமார் 750 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், இது திமுகவின் கூட்டணியில் தொடர்வதற்காக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கொடுக்கப்பட்டுள்ள தொகை என்றும் தற்பொழுது சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. காரணம், திருமாவளவனிடம் பணத்தை கொடுத்து மாட்டிக்கொண்டால் ஒட்டுமொத்த கூட்டமே கதிகலங்கிவிடும் என்பதற்காக ஆதவ் அர்ஜுனாவிடம் பணத்தை கொடுத்து சரிகட்டி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் அமலாக்கத்துறையினர் தட்டி தூக்கியுள்ளார்கள். இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம்?